ஹலோ மக்களே, என் கடை வந்து 80-90 கடை வராங்க. இந்த பாயாக்காக்கு மட்டும் பெரிய சைஸ் தான். ஒரு வேற லெவலுங்க. வேர்ல்ட் கிளாஸ், தரமான ஸ்பாட், தரமான டேஸ்ட். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபயாஸ் பேசுறேன். நீங்க பாத்துருக்கிறது ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். நாம இன்னைக்கு புளியாந்தோப்புல ஒரு சூப்பரான ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி ஸ்பாட். நீங்க சென்னையில பல பிளேசஸ்ல பீஃப் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, ப்ரான் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, பிரியாணியில பல வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க. பட் இந்த ஸ்பாட்ல மட்டும் தான் எங்கேயுமே கிடைக்காத மண்டே அன்னைக்கு மார்னிங் டைம்ல 5 o'clockல இருந்து பாயா பிரியாணி கிடைக்குது. இந்த பிரியாணி சாப்பிடறதுக்கு இந்த டைம்ல, இந்த குளூர்ல, இந்த ஏர்லி மார்னிங்ல சென்னையில இருக்கிற பல லொகேஷன்ஸ்ல இருந்து சாப்பிடறதுக்கு ஏர்லி மார்னிங் வந்துட்டு இருக்காங்க. நானே இந்த குளூர்ல ஏர்லி மார்னிங் பாயா பிரியாணி வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலான்னு வந்தேன். டைம் பார்த்தோன்னா ஒரு 7 o'clock இருக்கும். வந்து பார்த்தாலே வந்து டபரா காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 10 minutes வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க இன்னொரு டபரா வரதுக்கு. நம்ம இந்த கடையில வந்து இங்க கொடுக்குற ரேட்டு, டேஸ்ட், குவாலிட்டி டேஸ்ட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போறோம். கண்டிப்பா எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூனிக்கான ஸ்பாட்ஸ் நீங்க கண்டினியூஸா நம்ம சேனல் இருந்து பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே இருக்க ஃபயாஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். बिर्याणी कुठला 190. ஃபைனலா பார்த்தோம்னா செகண்ட் டபரா வந்திருக்கு. செம்மையான கூட்டம் இருக்கு. நம்ம பாயா பிரியாணி வாங்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு. சண்டை போட்டுக்கிறாங்க. நாமளும் வந்து இப்போ அவங்க கிட்ட வந்து பாயா பிரியாணி வாங்கிட்டு போறோம். கைஸ் இப்போ பாருங்க, நம்மளுக்கு பார்சல் கட்டிட்டு இருக்காங்க. பாயா பிரியாணி பாயாவோட சேர்த்து போட்டு இருக்காங்க. பார்சல் சரியான கூட்டம், சண்டை போட்டுக்கிறாங்க. நாமள வந்து ஒரு half an hour வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிருக்கோம். பார்சல் கட்டிருக்காங்க. அப்பா பாட்டிலும் கட்டி தானே பாருங்க. இப்போ வந்து நம்ம அவங்க கிட்ட கிடைக்கிற பாயா பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டோம். குவான்டிட்டி பாருங்க. சட்னிக்காக வெயிட் பண்ணணும். அவ்வளவு கூட்டம். சின்ன டபரா தான். வீட்டுல போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. என் கடை வந்து 80-90 வருஷம் கடை. தாத்தாவோட அப்பாவோட நான் 3வது தலைமுறை. திங்கக்கிழமை மட்டும் கால் பிரியாணி 5 மணிக்கு, 5 to 7 சிக்கன் பிரியாணி. எல்லா நாள் சிக்கன் பிரியாணி, அதுவும் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும். வெள்ளி சனி எப்பவுமே கடை லீவ். டெய்லி சிக்கன். மண்டே ஒரு நாள் பாயா பிரியாணி. ஃபைனலா கைஸ், புளியாந்தோப்புல மண்டே அன்னைக்கு மார்னிங் பீரியட்ல மட்டும் 5 to 7 o'clockல கிடைக்கிற அந்த பாயா பிரியாணியை கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி போயிட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ணோம். அரௌண்ட் ஒரு 45 to 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டபரா வந்து காலி ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டபரால நம்ம சீக்கிரமா வாங்கணும்னா 5 o'clock வரணும் போல. ரொம்ப குளிர் இருக்குனால நம்மளால எழுந்திருக்க முடியல. 6:30 அந்த ரேஞ்சுக்கு போனோடனே அந்த டபரா காலி ஆயிடுச்சு. அடுத்த டபரா, சின்ன டபரா வந்து ஒரு 8 கிலோ இருக்கும், செஞ்சு அவங்க எடுத்துன்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். ட்ரையான லீஃப்ல வந்து சூப்பரா அந்த பாயா பிரியாணி வந்து நம்மளுக்கு வந்து பார்சல் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து அவங்க சட்னியும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆன்லைன்லாம் கொடுக்கறது இல்ல. பாயா பிரியாணி வந்து எங்கேயுமே சென்னையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இங்க மட்டும் தான் கிடைக்குது. நீங்க அந்த வீடியோல பாத்திருப்பீங்க. அந்த அண்ணா வந்து பேசும்போது இந்த கடை பார்த்தோம்னா அரௌண்ட் 80 to 90 years ஓல்டு கடைன்னு சொல்றாங்க. அவருக்கே தெரியல 80 years 90 years அவருக்கே தெரியல. அவரே ஒரு டவுட்ல சொல்றாரு. அவங்க அந்த தாத்தா காலத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணது. நான் வந்து வாழை இலை எடுத்து வந்திருக்கேன். எனக்கு வந்து யூஸ்வலா பிரியாணி வந்து வாழை இலையில வந்து சுடு பிரியாணி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பிரியாணி வந்து அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஃபைனலா கைஸ், நம்ம அந்த பாயா பிரியாணி வந்து இலையில போட்ட சூப்பரா வந்து ஓபன் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவங்கள்ட்ட கூட இருக்கிற வந்து சட்னி கொடுத்துருக்காங்க. அந்த சட்னி போட்டுப்போம். ஆனியன்லாம் எதுக்குமே கொடுக்கல, அவங்க சட்னி மட்டும் தான். பிரியாணினால மாசு தான். வேர்ல்ட் லெவல்ல எல்லாருக்கும் பிடிச்ச பெஸ்ட் ஃபுட் பார்த்தோம்னா, நிறைய ஆர்டர் பண்ற ஃபுட்ஸ், நிறைய சாப்பிட்ற ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி தான். பிரியாணியில பல வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த பாயா பிரியாணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸ்மெல்ல வந்து அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சது. சூப்பரா இருக்கு. பீஃபோ சிக்கனோ ஸ்மெல், மட்டனோட ஸ்மெல் இல்லாம பாயா நம்ம குழம்பு வீட்டுல செஞ்சா இல்ல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ, என்ன ஸ்மெல் இருக்குமோ அதே ஸ்மெல் பார்த்தோம்னா அந்த பிரியாணியில இருக்கு. ஸோ பாயா பிரியாணினால அந்த டேஸ்ட்க்கு போல. ஏன் சென்னையில வந்து எந்த இடத்துமே கிடைக்கல, இங்கேயும் மட்டும் தான் கிடைக்குன்னு சொன்னா, அதுவும் வந்து மண்டே மட்டும் தான் கிடைக்குன்னு சொன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, சண்டே மோஸ்ட்லி வந்து நிறைய ஆடு வெட்டுவாங்க சேல்ஸ்க்காக. ஸோ அதுல இருந்து பாயா கிடைக்கும். பக்கத்திலேயே ஆடு தொட்டி இருக்கனால அவங்களுக்கு அந்த பாயா கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. இப்போ இது வந்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இப்போ ஸ்டார்ட் பண்ண கடை இல்ல. 80 to 90 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இந்த ஆகஸ்ட்ல வர இண்டிபெண்டன்ஸ் டே, 8th இண்டிபெண்டன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்.
பட் அவங்க 80-90 இயர்ஸ் பிஃபோர் சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு பிஃபோராகவே அந்த ஷாப் வந்து ஓப்பன்ல இருக்கு. அவங்க தாத்தா ஓப்பன் பண்ணது. அப்போ யோசிச்சு பாருங்க, எப்போ யார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அப்போ எப்படி இருந்திருக்கும், எப்படி குவான்டிட்டியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தெரியல. இத்தனை வருஷம் கடந்து அவங்க வந்து 3rd ஜெனரேஷன் இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அதே இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டே மட்டும் தான் பாயா பிரியாணி, மத்த நாள்லாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நாட்டுக்கோழி தான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வெளியே நின்று சாப்பிட்றாங்க. கம்ஃபர்டபுள் இல்லாதவங்க உள்ள போயிட்டு சாப்பிடலாம். சேர் டேபிள்னால கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். அங்க ஒரு தரையில ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போட்டிருப்பாங்க, எல்லாரும் கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். நம்ம ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு, ரொம்ப டெம்ட் ஆகுது, பசிக்குது. வந்து நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, இந்த பாயா பீஸ் பாருங்க. இதுக்கு தான் வந்து இந்த பாயா பீஸ்க்கு தான் சென்னையில இருக்கிற பல பிளேசஸ்ல பல ஸ்பாட்ஸ்ல இருந்து இந்த மார்னிங் பீரியட்ல குழுலயே வந்து அவங்க நிறைய பேர் வராங்க. இந்த பாயாக்காக்கு மட்டும் தான். நிறைய இடத்துல பிரியாணி கிடைக்குது, ஆனா பாயா பிரியாணி இங்க மட்டும் தான் கிடைக்குது. ஒரு மீடியம் சைஸே சொல்லலாம், ரொம்ப மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய சைஸ் தான், ஒரு ஃபுல் லெக் நம்ம இங்க வச்சுப்போம். அவங்க கிட்ட வாங்கினா நம்ம இந்த பிரியாணி வந்து சாப்பிட்டு போவோம். குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது கம்மியான குவான்டிட்டி தான். ஏன்னா கண்டிப்பா வந்து கம்மியான குவான்டிட்டி தான், கண்டிப்பா வந்து பத்தாது. இது ஒரு 3 பாயா பிரியாணி சாப்பிட்டா வாங்கினா 2 பேர் சாப்பிடலாம் திருப்தியா. குவான்டிட்டி கம்மியா தான் தராங்க, நீங்க குவான்டிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டேஸ்ட் தான், அந்த பாயா டேஸ்ட், அந்த பிரியாணி டேஸ்ட் தான். அதுவும் இந்த மார்னிங்ல ஏர்லி மார்னிங்ல பசியில சாப்பிடுறது ஒரு வேற மாதிரி ஃபீல். இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்ப்போம். பீசஸ்லாம் இல்லை, தேட முடியாது. இது வேணா குஷ்கா தான், அதுதான் பாயா. நான் எப்பவும் பீசஸ் தேடுற மாதிரி அதே ஞாபகத்தில் பீசஸ் தேடுறேன். பாருங்க பாருங்க கைஸ், நல்லா மசாலாவோட சூப்பராக வந்து குக் பண்ணிருக்காங்க. நல்லா வேற லெவலுங்க, பா அடிச்சுக்க முடியாது, சூப்பரா இருக்கு. நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், பிரான் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், சிக்கன் சாப்பிட்டுருக்கேன், மட்டன் சாப்பிட்டுருக்கேன், பீஃப் எனக்கு பிடிச்சது ரொம்ப பீஃப் பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கேன். பட் பாயா பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பைட் எடுத்து வைக்கும் போது பாயாவோட ஃபுல் ஃபிளேவர் வந்து அந்த பிரியாணி இறங்கி இருக்கு, நல்லா கிளியரா தெரியுது. ஃபர்ஸ்ட் பைட்லேயே தெரியுது, ஸ்மெல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பைட் எடுத்துக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கு. பாயா பிரியாணி தான். கண்டிப்பா இந்த பாயா பீஸ் இல்லாம வெறும் குஷ்காவே யாராச்சும் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா, இல்ல யாராச்சும் டெஸ்டிங் பண்றதுக்கு கொடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அங்க ஸ்மெல்லையே அந்த டேஸ்ட்லயே சொல்றாங்க இது பாயா பிரியாணி சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிளேவர் இறங்கி இருக்கு. எப்படி செய்றாங்கன்னு தெரியல. அவங்களோட சட்னி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. வெங்காயம் புதினா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு, ரொம்ப ஸ்பைசியா இல்லை. ஆனா கண்டிப்பா இதை வாங்கணும். சட்னி இந்த இடத்துல பிரியாணி வாங்கணும், சட்னி வாங்கணும். அதுவும் அதை சேர்த்து காம்பினேஷன் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம முட்டை வேக வச்சிருக்கோம். இந்த முட்டையை வந்து இந்த முட்டை, இந்த பிரியாணி, அப்புறம் வந்து இந்த கொஞ்சம் சட்னி இருக்குல்ல, இதை கொஞ்சம் போட்டுப்போம். எல்லாமே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி ஒரு பெரிய பைட்டு. சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. உண்மையா சொல்றேன், கண்டிப்பா நீங்க சென்னையில இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க வந்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னா, நீங்க சென்னைக்கு வந்து விசிட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. அந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புளியாந்தோப்பு தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். பிரியாணிக்கு அதுதான் ஃபேமஸ். மார்னிங் வந்து வாங்க, மண்டே மார்னிங் வாங்க. 5 o'clock அப்புறமா வந்துங்க, கொஞ்சம் லேட்டா வராதீங்க, ஏன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு அதை வாங்குறதுக்கு. அந்த ஷாப்போட பேர் வந்து பிஸ்மில்லா பாயா பிரியாணி, ராமசாமி ஸ்ட்ரீட்ல புளியாத்தோப்புல இருக்கு. நீங்க கூகுள்லயே வந்து பிஸ்மில்லா பாயா பிரியாணி போட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். நீங்க அதை மேப் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இப்போ வந்து நம்ம அவங்க கிட்ட வாங்கின வந்து நம்ம பாயா, அதுதான் முக்கியம். இதுல பைட் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன், வீட்டுல சமைச்சது குழம்பு சாப்பிட்டுருக்கேன், சாப்பாடு கூட சாப்பிட்டுருக்கேன், குஷ்கா கூட பிரியாணியில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். இப்போ நம்ம அதை சாப்பிட்டு போவோம். ஃபைனலா வந்து நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த பிரியாணி வாங்குறது பாயாக்காக தான். அந்த பாயா வாயில எடுத்து வச்சு அந்த பைட்டு, அந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப டெம்ட் ஆகுது, அதுக்காக தான் வெயிட்டிங். மார்னிங்ல பிரியாணி சாப்பிடுறது, அதுவும் பாயா பிரியாணி சாப்பிடுறது ஒரு வேற மாதிரி ஃபீல் வருது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க பாருங்க கைஸ், பாயாவோட சைஸ் பாருங்க கைஸ், தெரியுதா? இன்னும் டார்க் பிளாக் கலர்ல இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போமா? ஓபன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. அதுதான் இந்த பாயா வந்து இந்த பிரியாணியில போட்டா யூஸ்வலா பீஸ் எப்படி இருக்குமோ, பீஸ் நம்ம பிரியாணியில சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னன்னா பாயா. பட் நம்ம ரைஸ் சாப்பிடும்போது அந்த ஓவரால் ஃபிளேவர் வந்து சூப்பரா, பாயா ஃபிளேவர் வந்து ரைஸ்ல இறங்கி இருக்கு. அது சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கு.
பாயாவும் நல்லா வெந்திருக்கு. சின்னதுதான். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பாயா வந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பாயா பைட் வேர்ல்ட் கிளாஸ், தரமான ஸ்பாட், தரமான டேஸ்ட். இதுதான் தெரியுது எதுக்கு இந்த காலையில 2 வீலர்ஸ்ல நிறைய பசங்க வந்து வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லி. சில பேர் நீங்க அந்த வீடியோல பாத்துருப்பீங்க, ஹாட் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு போறாங்க. ஒரு ஃபேமிலி 4 பேர் சாப்பிடணும்னா கண்டிப்பா 500 ரூபாய்க்கு வாங்கினா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சா நிறைய பேர் சாப்பிடுவாங்க. உங்க பசங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்டுல கண்டிப்பா அதிகமா வாங்கிட்டு போவாங்க. நான் கொஞ்சமா வாங்கிட்டு போய் சாப்பாடு பார்த்தாம அப்புறம் வந்து சண்டை ஆக போகுது வீட்டுல. அதனால கண்டிப்பா அதிகமான குவான்டிட்டியா வாங்கிட்டு போங்க. ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துடுங்க. கண்டிப்பா பையன் எல்லாரும் சாப்பிடுங்க. பிரியாணில மட்டும் இல்ல, குழம்புல சாப்பிடுங்க. உங்களுக்கு முட்டி வலி இருந்துச்சுன்னா, போன்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாயாஸ் சாப்பிடுங்க. நல்லா ஸ்ட்ரென்த் போனுக்கு. ஃபைனலா வந்து நம்ம அந்த பாயா பிரியாணி சாப்பிட்டு முடிக்க போறோம். ரைஸ் வந்து நீட் அரிசி தான். பட் என்னன்னா மத்த பிரியாணி கடையோட இந்த கடையில கம்பேர் பண்ணா ரைஸ் வந்து மொத்தம் கொஞ்சம் லைட்டா வெந்திருக்கு. ரொம்பலாம் சொல்ல முடியாது, லைட்டா வெந்திருக்கு. பட் அது இன்னும் சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கு. நாம இன்னைக்கு பாயா பிரியாணி ட்ரை பண்ணிருக்கோம். கண்டிப்பா இன்னொரு நாள் பார்த்தோம்னா அதே கடையில மற்ற நாள்ல கிடைக்கிற நாட்டுக்கோழி பிரியாணியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனல்ல கண்டிப்பா அந்த ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுவோம். சேனல்ல போடுற வீடியோஸ் கண்டினியூஸா பாருங்க. லாஸ்ட் பைட். ஃபைனலா இந்த பிரியாணியோட ரேட் எவ்வளோ கேட்டீங்கன்னா 130 rupeesங்க. 130 rupees மட்டன் பாயா பிரியாணினா, அதுவும் மட்டன் பாயா பிரியாணி. பாயாவே வந்து 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இங்க ஒரு பீஸ் தராங்க. அந்த 4 லெக் இருக்குல்ல, அதுல ஒரு லெக் தராங்க. ரைஸ் வந்து கம்மியான குவான்டிட்டி தான். கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. ஏன்னா 130 rupees பார்க்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பாயா பிரியாணி வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால இந்த ஸ்பாட் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருந்து அடுத்தடுத்த நல்ல ஸ்பாட்ஸ்ல தரமான ஃபுட் ஸ்பாட்டோட வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கீழே இருக்க ஃபயாஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றங்க. பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி லவர்ஸ், குறிப்பா பாயா பிரியாணி லவர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.